விநாயகன் 237 மாண்புமிகு உறுப்பினர் ரா. காமராஜ், மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி பேரளம் பேரூராட்சி பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 3 அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் விடுதிகள் செயல்பட்டு வருவதால் பேரளம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவியர்களுக்கு புதிதாக விடுதி துவங்க வேண்டிய அவசியம் எழவில்லை என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மருத்துவத்துறை மட்டுமல்ல, வேளாண் துறை, பொறியியல் துறை, சட்டம், கால்நடை மற்றும் மீன்வளத்துறை அனைத்து துறை உயர் படிப்புகளுக்கும் இடஒதுக்கீடு தந்து அவருக்கான கல்வி கட்டணத்தை அரசு ஏற்று இந்த மிக சிறப்பான திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இங்கே பேரளம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பிற்படுத்தப்பட்ட மாணவிகள் 192 பேரும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவிகள் 150 பேரும் பயின்று வருகிறார்கள். ஆனால் அதனை சுற்றியுள்ள 5 கிலோமீட்டர் பகுதியில் கடுவங்குடி, பூந்தோட்டம், நெடுங்குளம் ஆகிய 3 அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகளும், கொல்லாபுரம், உபய வேதாந்தபுரம், பில்லூர் ஆகிய பகுதிகளில் 3 அரசு உயர்நிலைப் பள்ளிகளும் செயல்பட்டு வருவதால் இந்த அதிக தூரத்திலிருந்து இந்த பள்ளிக்கான மாணவிகள் வருகை குறைவாக இருக்கிறது. இருந்தாலும் மாண்புமிகு உறுப்பினர்களை கோரிக்கை ஏற்று துறையினுடைய அதிகாரிகளை ஆய்வுக்கு மேற்கொள்ளப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதியை பெற்று அந்த பகுதியில் பிற்படுத்தப்பட்ட மாணவி விடுதி தொடங்குவதற்கு பரிசீலிக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் திருவாரூர் மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தர் என்ற பெருமையின் அடிப்படையில் திருவாரூருக்கு மத்திய பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தார், திருவாரூருக்கு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார், திருக்கோயிலில் அண்ணா பொறியியல் கல்லூரியை கொண்டு வந்து திருவாரூரில் பல்வேறு உயர்வழிக்கான கட்டமைப்பை ஏற்படுத்தி தந்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். வந்த வழியில் மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் தலைவர் தளபதி அவர்கள் வழிகாட்டுதலில் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்ற பகுதியில் ஆய்விருப்பின் தேவையிருப்பின் அந்த பகுதிகளில் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதி தொடங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.